ஹாய் ஃப்ரெண்ட்ஸை சிறியடிக்கு ஆசை இல்லை இன்னைக்கு விஜயா மனோஜ் மேலே சந்தேகப்பட்டு எங்கே ரோகிணி கூட அவன் பேசிகிட்டு இருக்கானுன்னு சொல்லி அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நிற்பாட்டணும். அதுக்காக நம்ம ஸ்ருதிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் ஸ்ருதி அதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிலாம் ஃபன்னாக இருக்க போகுதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே விஜயா மனோஜுக்காக பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கேட்ட விஜயா கடுப்பாகி இதுக்கு தான் இந்த வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு எதுவுமே சொல்லக்கூடாது, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கோவமாக சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை நீ பண்ணுறது பேசுறதுன்னு எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் சொல்லி தானே ஆகணும். ஆமாம் இப்போ எதுக்கு மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்க, அதுக்கு கல்யாணத்துக்கு தான் அப்படின்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை அதான் அவனுக்கு இன்னும் டிவோர்ஸே கிடைக்கலன்னு சொன்னேன், அதெல்லாம் உடனே கிடைச்சிருங்க அப்படின்றாங்க. உடனே முத்து எப்படிமா கிடைக்கும் சார், முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா. உடனே விஜய் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ள முத்து வேகமா என்ன அந்த குழந்தைக்கு அப்பா அவன் இல்லைன்னு சொல்ல போறீங்க, ஆனா அதை ரோகிணி சொல்லணும்ல. உடனே விஜயா மனோஜை பார்த்து இவங்க யாரு பேசுறதையும் நீ காதுல வாங்கிக்காத, ஜோசியர்கிட்ட உன்னை பத்தி எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேன், உனக்கு ஏதாவது விவரம் சொல்லணும்னா சொல்லு, நான் அதையும் சொல்லி சேர்த்துறேன்றாங்க. அம்மா அவனை பத்தி எழுதணும்னா ஒரு புக்கே எழுதலாமேன்னு சொன்ன உடனே மனோஜ் கோமஹிடே சும்மாறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா இப்போதைக்கு என் கல்யாணத்தை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாமா, கொஞ்ச நாள் போகட்டும்ன்றாங்க. உடனே ரவி என்னடா இவனே கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னு சொல்லி சாக்காகிறாங்க. உடனே அண்ணாமலை அதான் அவனே கல்யாணம் வேண்டான்னு சொல்றல அப்புறையே நீ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்ன உடனே முத்து அப்பா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன வேண்டான்னு சொல்றான், இவன் வாழ்க்கையே ரொம்ப மர்ம குடனா இருக்கேப்பா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஒரு மர்மமும் இல்லை, கல்யாணத்தை பத்தி கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாமான்னு சொன்ன உடனே விஜயாவும் சந்தேகமாகி என்னடா சொல்ற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான், ஆனா இப்போ என்னடானா இப்படி பேசுற, எனக்கு தெரியாம வேற எதுவும் பொண்ணு பார்த்து வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு மனோஜ் பதறாங்க. உடனே வேற என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ரோஹினிக்கு எனக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா வேற எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லம்மா, அதுக்காக தான் சொன்னேன்னு சொன்ன உடனே ரவி ரோஹினிக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆகணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் அது மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லி இழுத்த உடனே ஸ்ருதி வேகமா அப்ப நீங்க வேற யாரையும் லவ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் பதறிக்கிட்டு ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. உடனே மீனா கூடயே ஒரு ஜோசியக்காரர் இருப்பாரு, அவர் எதுவும் உங்க ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரான்னு சொல்லி கேட்ட உடனே அதுவும் இல்லைன்றாங்க. உடனே அண்ணாமலை அப்ப என்னதான்டா காரணம் சொல்றான்றாங்க. உடனே மனோஜ் அப்பா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே ரவி என்ன கமிட்மெண்ட் இருக்கு சொல்றா அப்படின்றாங்க. அந்த கமிட்மெண்ட் தான் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே விஜயாவும் அது என்னடா கமிட்மெண்ட்னு சொல்லி கேட்ட உடனே என்னம்மா நீங்களும் மற்றவங்கள மாதிரி என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு என்ன வேலையே இல்லைன்னு நினச்சிங்களாமா, நான் ஒரு ஷோரூமோட ஓனர், எவ்வளோ பிஸ்னஸ் டென்ஷன் எனக்கு இருக்கும், நான் எவ்வளோ வேலையில் இருப்பேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே விஜயா இதெல்லாம் எப்பயும் தாண்டா இருக்கும், எனக்கு புரியுற மாதிரி தயவுசெய்து சொல்றியான்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமாயி இங்கே பாரு மனோஜ், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னடானா கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன்னு சொன்ன உடனே மனோஜ் கல்யாணமே வேண்டான்னு சொல்லலாமா, இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன்னு தான் சொல்றேன்றாங்க. உடனே அண்ணாமலை மனோஜ் இங்கே வா பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லிட்டு எப்பயும் இல்லாத கமிட்மெண்ட் இப்போ எப்படிடா வந்துச்சு, அது என்னன்னு முதல்ல சொல்லுன்னு சொன்ன உடனே மனோஜும் சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொன்ன உடனே முத்து கடுப்பாகி அப்பாவுக்கெல்லாம் எல்லாம் புரியும், நீ என்னமோ பெரிய சயின்டிஸ்ட் வேலை பார்க்குற மாதிரி அது புரியாது இது புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்றான்றாங்க. என் பிஸ்னஸ் சம்மந்தமாக சில வேலைகள்லாம் இருக்கு போதுமா அப்படின்றாங்க. உடனே விஜயா டேய் பிஸ்னஸ் கமிட்மெண்ட்லாம் இருந்துகிட்டே தான்டா இருக்கும், அதுக்காக கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட முடியாதுடா, அது நல்லா இருக்காதுன்றாங்க. உடனே மனோஜ் நான் என் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றேம்மா, ஆரம்பிச்ச கமிட்மெண்ட்டை நான் முதல்ல முடிக்கிறேன், அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாமா, அது வரையும் நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடிடுறாங்க. முத்து அவங்க அப்பா கிட்ட அப்பா இவனுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, அவன் நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்கான்ப்பா, அதை பார்த்தாலே நமக்கு தெரியுதுன்றாங்க. உடனே விஜயா அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்குவான், நீங்க யாரும் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லி எல்லாரோட வாயும் அடைச்சிடுறாங்க விஜயா. நெக்ஸ்ட் சீன்ல மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு விஜயா ஸ்ருதிக்கு கால் பண்ணி மேலே வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே ரூம்ல இருந்த ரவி ஸ்ருதி கிட்ட என்ன எதுக்கு கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு எப்படி தெரியும் போனாதான் தெரியும்னு சொல்றாங்க. இந்த பக்கம் முத்து மீனாவும் பாட்டி வந்ததுலேருந்து உங்களோட ரொமான்ஸே பண்ண முடியலன்னு சொல்லி முத்து மீனா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயா மீனாவுக்கு கால் பண்றாங்க. அதை பார்த்து மீனா ஷாக் ஆகி ஒருவேளை அத்தை எனக்கு தெரியாம கால் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொன்ன உடனே முத்து எடுத்து பேசு அப்படின்றாங்க. கால் அட்டன் பண்ண என்னத்தை சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் அவங்க கூட பேசணும் கொஞ்சம் மாடிக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுதே எதுக்குத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேணா வேலை செய்யவா கூப்பிட்டேன், பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்றேன், மேலே வா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா ஷாக் ஆகி என்னைவா கூப்பிட்றீங்க, என்கிட்டயே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்கிட்ட பேசணும்னு தான் கூப்பிட்றேன், மேலே வான்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா முத்துக்கிட்ட என்கிட்ட ஏதோ பேசணுமா தான் மேலே வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து உன் கூட என்ன பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தெரியலங்க நான் போய் பேசிட்டு வரேன்னு சொன்ன உடனே இங்கே முத்து ஒரே ஒரு கிஸ் குடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. ஸ்ருதியை பார்த்த உடனே அப்படியே ரூம்குள்ள ஓடிடுறாங்க. ஸ்ருதியை பார்த்து மீனா அத்தை என்ன மேலே வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதியும் என்னையும் தான் மேலே வர சொன்னாங்க, அப்படின்னா கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் இருக்கும்னு தோணுதுன்றாங்க. உடனே மீனா நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளை திட்டுறதுக்காக தான் கூப்பிடுறாங்களோ, ஆனால் நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி ஆன்ட்டி நம்மளை தப்பு பண்ணாதான் திட்டுவாங்களா என்ன, உங்களை சும்மாவே திட்டுவாங்க, என்னையே உங்களை மாதிரி நேரடியாக திட்ட முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் இன்டைரக்டா திட்டுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு
அப்படின்றாங்க. நீ மீனா சரி நம்ம மேலேயே போய் தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லிட்டு மேலே வர்றாங்க. மேலே போனது விஜயா கிட்ட ஸ்ருதி எதுக்கு வர சொன்னீங்க ஆன்ட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன உடனே மீனா சொல்லுங்க தன்றாங்க. எனக்காக நீங்கள் ஒரு வேலை பார்க்கணும்னு சொன்ன உடனே மீனா வேகமா என்னத்த காஃபி வேணுமா, அதை கேட்டிருந்தா நானே போட்டு கொடுத்துருப்பேனே, அதுக்கு எதுக்கு சுருதியை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயா எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம், நான் வேற ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஸ்ருதி அதுக்காக வேற யார்ட்டையும் சொல்லியா எங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல முடியும் ஆன்ட்டி, நோ ப்ராப்ளம் ஆன்ட்டி, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம், சும்மா சொல்லுங்கன்றாங்க. உடனே விஜயாவும் தயங்கிக்கிட்டே இந்த மனோஜ் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு, வர வர இப்போ நம்ப முடியலன்னு சொன்ன உடனே ஸ்ருதி அவர் எப்பயுமே அப்படிதானே, நீங்கள் தான் அவரை இப்போ நோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே மீனா ஸ்ருதி கையை பிடிச்சி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், நம்ம எனக்கு மனோஜ் அந்த பார்லர்காரி கூட கொடுத்து நடத்திட்டு இருக்காளோன்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவும் உங்களுக்கு எப்படி தான் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் இப்பெல்லாம் நடந்துக்கிறதே சரியில்லை, அப்பப்போ நைட்டெல்லாம் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், சில நேரம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வரான், என்னன்னு கேட்டால் ஏதாவது சொல்லி மழுப்பிடுறான் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி ஒருவேளை அவங்களுக்கு ஷோரூமில் வேலை இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜயா முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே மீனா நீங்களே அவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னத்த அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அதை நான் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதியும் இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜயா டைவர்ஸ் கேஸ் வேற கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு, அவள் வேற வயிற்றுல பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் வேற அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நானும் இந்த மனோஜுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த ரோஹிணியால் அதுவும் முடிய மாட்டேங்குது, இவன் சும்மா இருந்தாலும் அந்த ரோஹிணி எப்படியாவது என் பையனை கொக்கி போட்டு இழுத்துருவா, எனக்கு அந்த ரோஹிணியை பற்றி நல்லாவே தெரியும். உடனே ஸ்ருதி அவருக்கே இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரியணும், அவர்கிட்ட இது தப்புன்னு சொல்லி நம்ம என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டா வர முடியும்னு சொன்ன உடனே விஜயா அப்படிலாம் பண்ண வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணா போதுன்னு சொன்ன உடனே ஸ்ருதி என்ன பண்ணணும் சொல்லுங்க ஆண்டி அப்படின்றாங்க. இங்கே 2 பேரும் ரோஹிணி மனோஜா ஃபாலோ பண்ணணும், அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க, எந்த இடத்துல 2 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்கன்றதை எனக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே எங்களை பார்த்தா என்ன பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சிருக்க மாதிரியா தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா நம்ம குடும்பம் நல்லதுக்காக தானே உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்ன உடனே ஸ்ருதி சரி ஆண்டி நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் செய்கிறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பீங்கன்னு கேட்ட உடனே இங்கே விஜயா ஷாக் ஆகுறாங்க. என்னது இவ்வளோ நம்ம ஓசியில் வேலை வாங்கிக்கலான்னு பார்த்தா காசெல்லாம் கேட்குறன்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே மீனா என்னது இப்படிலாம் கேட்குறீங்கன்னு சொன்ன உடனே நம்ம சும்மா எல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான் காசு கேட்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜயாவை பார்த்து மனோஜையும் ரோஹிணியும் ஃபாலோ பண்ணால் நாங்கள் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், அவங்க ஹோட்டல் தேட்டர்னு சொல்லி போனால் அங்கெல்லாம் போய் நாங்கள் எட்டி பார்க்க முடியுமா, நாங்களும் உள்ளே போகணும்ல, அதுக்காக தான் கேட்டேன்னு சொன்ன உடனே மீனா ஸ்ருதியை தனியாக இழுத்துட்டு போய் அத்தையே முறையாக நம்மளை நம்பி ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சு கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஸ்ருதி அதுக்கு ஏங்க நம்ம காசை செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயா சரி காசு தானே நான் ரவி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு காசு வாங்கி தரேன்னு சொன்ன உடனே ஸ்ருதி வேகமா என் ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கி என்கிட்டயே நீங்க காசு கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பக்கம் விஜயா முறைக்கிறாங்க. மீனா ஸ்ருதியை கூப்பிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க ஸ்ருதின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கிட்ட ஸ்ருதி சும்மா தான் சொன்னாங்க, காசெல்லாம் வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக பண்ணி தரோன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. விஜய் அவங்க 2 பேரையும் பார்த்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை எனக்கு கரெக்டாக பார்த்துட்டு வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சரித்தானே சொல்கிறாங்க. மறுபடியும் விஜயை விடாமல் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் மனோஜ் ரோஹிணி கூட சேராமல் எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒழுங்காக 2 பேரும் வேவு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட பாருங்க நமக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் ஆன்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஸ்ருதி, முதல் தடவை அத்தையாவுக்கு ஒரு முக்கியமான வேலையை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இப்பயாவது என்னை அத்தை ஏத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா சந்தோஷப்படுறாங்க. உடனே ஸ்ருதி அட நீங்க வேற மீனா, உங்களையும் என்னையும் விட்டா வேற யாரும் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க, அதனாலதான் இதை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே மீனா ஆனா ஒண்ணு ஸ்ருதி, அத்தை சொன்ன மாதிரி மனோஜ் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு எப்பயே தெரியுமே அப்படின்றாங்க. ஆன்ட்டிக்கு தான் இப்ப சந்தேகம் வந்திருக்கு, ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுலயும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, நாளையில இருந்து நம்ம உங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பாட்டி வந்து உடனே வேகமா மீனாவும் ஸ்ருதியும் அவங்க தாலி எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. உடனே பாட்டி என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே இல்ல பாட்டி சும்மா காத்து வாங்க வந்தோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே பாட்டி உங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டீங்களான்னு சொன்ன உடனே நாங்க இங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டோம், அவங்க வர்றாங்களா அப்படின்றாங்க. உடனே பாட்டி என் காலை கடத்தாம சீக்கிரம் வர சொல்லுங்க, இப்ப போய் தூங்குங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதி நாங்க போய் தூங்கிக்கிறோம், நீங்க போய் படுங்க பாட்டி அப்படின்றாங்க. உடனே கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் போய் தூங்கிக்கிறேன், இப்ப வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாங்க. கீழே வந்து கரெக்டா ஸ்ருதியோட ரூமுக்கு தான் கூட்டு போறாங்க. என்னடானா ரவி கரெக்டா பெட்ல படுத்து போன் நோண்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா பாட்டி டேய் ரவி அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே வேகமா எந்திரிச்சு பாட்டி நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோடனே டேய் அதை நான் கேட்கணும், நீ இங்க என்னடா பண்ற அப்படி பொண்ணுங்க இருக்க ரூம்ல உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்ருதியும் பக்கத்துல இருந்துகிட்டு ஏத்தி விடுற மாதிரி ஆமா எங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ரவி இங்க பதறிக்கிட்டே ஃபோனில் சார்ஜ் இல்லை பாட்டி, சார்ஜர் வாங்குறதுக்காக தான் வந்தேன்னு சொன்ன உடனே பாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்க ரூமில் நீ வரக்கூடாது, வெளியே நின்று வாங்கணுன்றது கூடயே தெரியாதுன்னு சொன்ன உடனே ரவி சமாளிக்கிற மாதிரி நம்ம வீடு தானே பாட்டி, அதனால தான் நான் ரூமுக்குள்ளே வந்தேன்னு சொன்ன உடனே நம்ம வீடாகவே இருந்தாலும் இப்போ அவங்க தங்குற ரூம் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க.
வாடான்னு கையோட ரவியை முத்து ரூமுக்கு கூட்டு போறாங்க. இங்க மீனா தான் வரப்போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பாட்டியை போய் கட்டி பிடிக்கிறாங்க. பாட்டி கோமா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, உன் கூட சும்மா விளாண்டேன் பாட்டி அப்படின்றாங்க. உனக்கு ரொம்ப விளையாட்டு அதிகமாயிருச்சுடா அப்படின்னு திட்டிட்டு ரவியை பார்த்து, பாரு ரவி, இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க இருக்க ரூம் பக்கம் நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஒழுங்கா படுங்கடான்னு சொல்லிட்டு பாட்டியை கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க முத்து மீனாவை நினைச்சு சோக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ரவி, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க போல பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொன்ன உடனே, நானே மீனாவை பிரிஞ்ச ஒரு சோகத்துல பாடிட்டு இருக்கேன், நீ என்னடா சந்தோஷத்துல பாடுறேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரவி, ஆமாடா பாட்டி நம்மளை பிரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேகமா முத்து, பழைய மாதிரி மட்டும் பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம பொண்டாட்டிங்களை நம்மளை விட்டு 5 நிமிஷம் கூட பிரிய விட மாட்டாங்க. நம்ம நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, கவலைப்படாத பாட்டிக்கு சீக்கிரம் சரியானோன்னே எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி மீனாவை பார்த்து, என்ன மீனா ரொம்ப சோகமா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே மீனா, இல்ல ஸ்ருதி, அவர் தான் அங்க என்ன நினைச்சு ரொம்ப சோகமா இருப்பாருன்னு சொன்ன உடனே ஸ்ருதியும், ரவியும் அங்க மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே தான் போனான், அவனும் சோகத்துல தான் இருப்பான், ஒருவேளை அங்க பாய்ஸ் தூங்கிருப்பாங்களோ, இருங்க ரவிக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியும் தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருந்த முத்து, நம்மளும் நம்ம பொண்டாட்டிக்கு கால் பண்ணான்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்ட உடனே, சும்மா பூ தொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே முத்து மீனா கிட்ட, நம்ம டிராவல்ஸுக்காக நீ ஒரு இடம் பார்க்கணும்னு சொன்னல சார், எனக்காக ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்காராமா, நாளைக்கு காலையில போய் 2 பேரும் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கு, அதனால நாளைக்கு முடியாதுன்றாங்க. முக்கியமான கமிட்மெண்ட், அந்த இங்கிலீஷ் கிளாஸ் போனாலும் போனா 4 இங்கிலீஷ் வேர்டை கத்துக்கிட்டு என்னை ஏமாத்துற அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க கூட தான் அந்த மாதிரி என்னட்ட பண்றீங்க, அதுவும் இல்லாம என்னோட நல்லா வேற இங்கிலீஷ் பேசுறீங்கன்னு சொன்ன உடனே முத்து, அதை விட அது வேற டிபார்ட்மெண்ட், நாளைக்கு நீ வர்றியா வரலையா அப்படின்னு டிராவல் ஆரம்பிச்சு முன்னேறணும்னு நினைச்சதே நீ தானே, இப்ப என்னடானா நீ நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னு சொன்ன உடனே மீனா, வர முடியாதுன்னா இல்லைங்க அத்தை, எனக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து, வேலை கொடுத்துருக்காங்களா, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்காங்களா வேலை கொடுக்குறதுன்னு சொன்ன உடனே மீனா, உங்கள் அண்ணன் மறுபடியும் ரோஹிணியோட எங்கே திருட்டுத்தனமாக ஒன்று சேர்ந்துருக்காங்களோன்னு அத்தைக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன உடனே, அவன் செஞ்சாலும் செய்வான், அவன் அப்படிப்பட்ட ஆளு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, அதைத்தான் செக் பண்ணுறதுக்காக என்னையும் ஸ்ருதியும் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே முத்து, ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் சிஐடி வேலை பார்க்க போகிறீங்களான்னு சொன்ன உடனே மீனாவும் மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கிட்டு எஸ் அப்படின்றாங்க. அத்தை நான் முறையாக நம்பி ஒரு வேலையை சொல்லியிருக்காங்க, அதனால நான் இதை கண்டிப்பாக செஞ்சே தீருவேன்னு சொன்ன உடனே முத்து, அதான் எங்கள் அம்மா உனக்கு டெய்லி வேலை சொல்லிட்டு இருக்காங்களே, உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது, அந்த மனோஜ் பையன் பின்னாடி போகிறதா இப்போ நமக்கு முக்கியமான விஷயம், டிராவலுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அது மூலமாக முன்னேறணுன்றது தானே நம்ம எண்ணம், அதை நீ பண்ண மாட்டேங்கிறிய அப்படின்னு சொன்ன உடனே மீனா, எனக்கு அதுவும் ரொம்ப முக்கியம் தாங்க, ஆனால் அத்தை சொல்லியிருக்காங்களா நாளைக்கு ஒரு நாள் நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன், நாளைக்கு நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு வாங்க, இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. என்ன மீனா, எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே போடுவோம், இப்போ என்னடானா என்னை மட்டும் போக சொல்றியே, எங்கள் அம்மாவுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் நீ வேணும் அப்படின்னு சொல்லி கோபம் படுறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக சரி நீ உன் வேலையை பாரு, நாளைக்கு நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்ன உடனே மீனா குட் பைன்றாங்க. உடனே முத்து அப்படியே அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போகிறது அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் பாட்டி ஹாலில் தான் இருக்காங்க, வந்தேன்னா தொலைச்சிருவாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ் எப்படி ஓன்னு வருதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. இது மாதிரி 2 பேரும் சிரிச்சு பேசுறதோட இன்னைக்கு எபிசோடு பிடிக்குது. நாளைக்கு ப்ரோமோல காரில் போயிட்டு இருக்கும்போது மனோஜும் ரோஹிணியும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே என்னடா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பார்த்தா மனோஜும் ஸ்ருதியும் கிறிஷுக்கு மாற்றி ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவரோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதோட ப்ரோமோ முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.